ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது மினியன்ஸோட 3வது பார்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த டைம் பாத்தீங்கன்னா மினியன்ஸ்க்கு ஒரு புதிய ஆசை ஒன்று வருது. ஹாலிவுட்ல பெரிய மூவி ஸ்டார்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு. 1920 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சைலண்ட் பிலிம்ஸ் தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஹென்றி எட் அப்படின்ற 3 மினியன்ஸ் பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா சினிமாக்குள்ள பிரபலம் ஆயிடுறாங்க. அவங்க ஒரு மான்ஸ்டர் மூவி எடுக்கணும்னு முயற்சி செய்யறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையாலே ஒரு மான்ஸ்டரை உருவாக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், மினியன்ஸோட படம்னாலே ஃபுல்லாவே காமெடி தான் இருக்கும். அது இந்த படத்துலயும் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷம் படம் தான். அதுல பல இடங்கள்ல நம்மளை விழுந்து விழுந்து சிரிக்க வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான ஐட்டத்தை கையாண்டிருக்காங்க. பழைய ஹாலிவுட் மூவிஸ் வச்சு பல ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. சின்ன பசங்க எப்படி அனிமேஷன் என்ஜாய் பண்றோம், நம்ம பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. அதுல பல இடத்துல சார்லி சாப்ளின், பஸ்டர், ஹெரால்டு பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க மான்ஸ்டரை உருவாக்குனதுக்கு அப்புறம் அது மூலியமா பண்ற அட்வென்ச்சர் போர்ஷன்ஸ், ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா பக்காவா இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த போர்ஷன்லாம் ரொம்பவே என்கேஜ் பண்றவங்க நல்லாவே எடுத்து வச்சிருந்தாங்க. படத்துல அதே மாதிரி எமோஷனல் கண்டென்ட்டும் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களோட கனவு அப்படி இப்படின்ட்டு பல போர்ஷன் இருக்கு. எல்லாத்துலயுமே செமையா இருக்குன்னே சொல்லலாம். அனிமேஷனும் ரொம்ப சூப்பரா பக்காவா பண்ணியிருக்காங்க. அந்த 1920 பேக்ட்ராப்பையுமே ரொம்ப நீட்டாவே கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்லிக்கிறல எந்த விஷயமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். ஒரு மஸ்ட் வாட்சான படம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.